ஜெயம் ஜோதிட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ரிஷி. இன்னைக்கு பார்க்க போற பதிவு முக்கியமான ஒரு பதிவு. நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோயில்களை பத்தி தான் நான் ஒவ்வொரு பதிவிலும் போட்டுட்டு இருக்கேன், சிறப்புகள் பத்தி. இன்னைக்கு சிறப்பான ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனாசி லிங்கேஸ்வரர். அவனாசி அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனாசி லிங்கேஸ்வரர். திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அவனாசி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவிநாஷி அப்படின்னா என்ன? காசியில் பாதி அவிநாஷி. விநாசினா ஒன்றும் இல்லாதது, அவிநாஷினா முழுமைன்னு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த காசி விஸ்வநாதருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய காசி தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய தீர்த்தத்துக்கு ஈக்குவலான ஒரு தீர்த்தம் இந்த அவனாஷி கோயிலே இருக்கு. அப்போ நம்மளுடைய மோட்சம் அடையக்கூடிய ஸ்தலம் எப்படின்னா காசி. அதே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவனாசி கோயில். அதுலேயும் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமான விஷயம், இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு ஸ்தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் முதலை வாயிலிருந்து குழந்தையை மீட்டெடுக்கக்கூடிய பதிப்பகம் அங்க பாடினார். கொங்கு மண்டலத்துல தேவாரம் முதலில் பாடியது அந்த ஸ்தலத்துல தான். இவ்வளோ சிறப்புகள் அங்க நிறைய இருக்கு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்தணர்களுக்கு ஒரு பாலகன், 3 வயது பாலகன் ஒரு குளத்துக்கரையில விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பாலகனை ஒரு முதல முழுங்கிருது 3 வயதுல. 5 வருடம் கழித்து சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அக்ரஹாரத்துக்குள்ள வரும்போதே ஞான திருஷ்டியெல்லாம் என்ன நடக்குதுங்கிற கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அங்க அந்த அக்ரஹாரத்துக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷமும் ஒரு பக்கம் அழுகை குரல் கேட்டு அது என்னன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த பாலகனை மீட்கிறதுக்கு அவர் சிவனை நோக்கி தவம் செய்து பாடல் பாடுகிறார். அப்ப அந்த முதலை பாலகனை மீட்டு கொடுக்குது. அவ்வளோ பவரா பாடும்போது அந்த லிங்கேஸ்வரர் சிவன் முதலையின் மூலியமாக அந்த பாலகனை மீட்டு குடிக்கிறார். 3 வயதில் இருக்கக்கூடிய பாலகன் 5 வயதுக்கு அப்புறம் 8 வயது பாலகனாக சேர்றார். இதுதான் அவ்வளவு ஒரு சிறப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்தோடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இழந்ததை மீட்கிறோமா, இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்தோம்? செல்வத்தை இழந்திருக்கோம், வாழ்க்கையை இழந்திருப்போம், நம்ம நிறைய விஷயங்கள் இழந்திருக்கோம். அதெல்லாம் அங்க போனா அதுக்கு ஒரு தெளிவு நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை விட முக்கியமான ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, பிரம்மா 100 வருஷம் அங்க தவம் செஞ்சிருக்காரு. பிரம்மா 100 ஆண்டு காலம் தவம் செய்து அந்த பலனை அனுபவிச்சிருக்காரு. ஐராவதம் என்கிறார் வெள்ளை யானை. அவர் பாத்தீங்கன்னா 12 ஆண்டு காலம் தவம் செய்து தன்னுடைய வலிமையை ஏற்படுத்தியிருக்கார். தாடகை என்னும் அவங்க 3 ஆண்டுகள் தவம் செய்து வலிமையை அவங்க எடுத்திருக்காங்க. நாக கன்னிகைகள், நாகலோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிகைகள் 21 மாதங்கள் தவம் செஞ்சு அவங்க பவரை ஏற்றிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை பிரேயர் பண்றது, பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய தேவக்கன்னிகள் ப்ரே பண்ணது, இப்படி அனைத்து விதமான பவர் அந்த இடத்துல இருக்கு அவனாசி கோயிலுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு போறவங்களுக்கு நிச்சயம் பலனளிக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா சோழ மன்னர்கள் கட்டியிருக்காங்க. கிபி 9ஆம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டது. அப்ப எவ்வளவு பவர் வாய்ந்த ஒரு கோயில், எவ்வளவு பவர்ஃபுல். அப்போ இந்த கோயிலுக்கு இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைசூர் மகாராஜாக்கள் பதவி ஏற்கும் அந்த காலகட்டத்துல காசியில போய் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி, லிங்க பூஜை பண்ணி அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வருவாங்க. அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வரும்போது நேரா அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அரண்மனைக்கு போக மாட்டாங்க. இந்த அவனாசி கோயில வச்சு பூஜை பண்ணி அவருடைய அருள் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துட்டு பூஜை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அரசாட்சி நல்லா போகும், மக்கள் நல்லா இருப்பாங்க, அந்த அரியணை நல்ல சிறப்பானதாக இருக்கும், அவங்க நல்ல அரசர் நல்ல ஆயுள் ஆண்டோட இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை அங்க இருக்கு.
அப்ப இந்த காசிக்கு நிகரான கோயில் அவனாசியில இருக்கு. காசிக்கே என்னால போக முடியல. என்னால அதுக்கு ஒரு குடிப்பினை இல்லங்கிறவங்கலாம் நிச்சயமா அவனாசி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காசிக்கு போகிற அனைத்து புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். நிச்சயம் இத ஃபாலோ பண்றவங்க, என்னுடைய சேனல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த மாரி நெறைய கருத்துகள், நெறைய கோயில்கள், நெறைய அதோடைய சிறப்புகள் பத்தி சொல்றோம். வணக்கம்.